வணக்கப்பா. ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம், 1/2 கிலோ கொள்ளு எடுத்துக்கலாம், 1/2 கிலோ வந்து பால்டி அரிசி எடுத்துக்கலாம், 1/2 கிலோ உடைச்ச பாசி பருப்பு, 1/2 கிலோ வந்து உளுந்து, கருப்பு உளுந்து, 50 கிராம் வந்து மிளகு, 50 கிராம் வந்து சீரகம், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க எப்படி வறுக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவு உளுந்து போட்டுக்கலாம். நல்லா சிவக்க வறுத்துட்டோம் பாருங்க. இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. ஆறிட்டு இருக்கட்டும். கொள்ளு போட்டுக்கலாம். அதே அளவு கொள்ளு நல்லா வறுத்துக்கலாம். இது கொள்ளு நல்லா வறுத்துச்சு. இந்த மாதிரி வறுத்துக்கணும் பாருங்க. வறுத்துச்சு நல்லா எடுத்துக்கணும். இது பாசி பருப்பு அதே அளவில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுவட்டு வச்சு பாருங்கள். கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டால் கருகிரும் அடியில். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம். அதே அளவில் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுவட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கையில எடுத்துக்கலாம். ஆறட்டும். இப்போ பால்டி அரிசி அதே அளவில் அதையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு பாருங்கப்பா. ஒவ்வொன்றும் நான் நேரப்பட வறுத்துருக்கேன். ஆனால் வீடியோ லாங்காக போகணும். கட் பண்ணி வறுத்துருக்கேன். அதனால் சீக்கிரம் வறுபட்டுறாது. கொஞ்சம் நல்ல நேரப்பட நல்லா செவக்க தான் வறுக்கணும். ஏன்னா கஞ்சிக்கு வறுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கையில் எடுத்துக்கலாம். நல்லா ஆறிட்டுக்கட்டும். எல்லாம் சேர்த்து வறுத்தாச்சு. மொத்தம் 2.5 கிலோ வறுத்துருக்கோம். எல்லாம் சம அளவு 5 விதமாக வறுத்துருக்கோம். 5 விதமான பருப்பு சம அளவு வறுத்துருக்கோம். நல்லா ஆறட்டும். இந்த அளவு மிளகு போட்டுக்கலாம்ப்பா. இந்த அளவு சீரகம் போட்டுக்கலாம். 10 ஏலக்காய் போட்டுக்கலாம். 3 துண்டு சுக்கு போட்டுக்கலாம்ப்பா. வறுத்துக்கலாம். ஏலக்காய் சுக்கு நல்லா வறுத்தோம். ஒரு துண்டு விரலி மஞ்சள் இருந்தால் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா சுகருக்கு வந்து மஞ்சள் வந்து ரொம்ப சுகர் வந்து குறைக்கும். இன்சுலின் சுரக்கிறதுக்கு மஞ்சள் நல்ல ஒரு மருந்து. மஞ்சள் போடலை. உங்கள்கிட்ட விரலி மஞ்சள் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். நல்லா ஆறணும்ப்பா. எல்லாம் கலந்து பருப்போடு நல்லா ஆறட்டும். சூடு இல்லாமல் ஆறினோடனே நம்ம மிக்சிலே கொடுத்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம 2.5 கிலோ 3 கிலோ வறுத்தாச்சு. அதனால் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அடுத்த வீடியோவில் கஞ்சி எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன்ப்பா. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்.